கிராமத்துல எப்படி இந்த பொண்ணு வந்து சேர்ந்துச்சு? இது நல்ல கதையால இருக்கு. தெரியல. நல்லா இருந்த தண்ணியை கலக்கிருச்சுங்க. வா நம்ம அங்க போய் குளிக்கலாம். போலாம். அவ குளிக்க குளிக்க வெளுத்துக்கிட்டே இருக்காளப்பா. ரொம்ப குளிச்சானா இருக்கிற அளவுக்கு தண்ணியில போயிடும். அதுவும் சரிதான். இப்பவே பாக்குறதுக்கு பூலோக சுந்தரி மாதிரி தான் இருக்கா. அப்போ இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா போய் யாருன்னு தெரிஞ்சுக்குவோம். அவசரப்படாதடா. அவ கூட எப்படி பேசி பழகிறதுங்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம். இருந்தாலும் இவ யாரு என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அதானே யாருன்னே புரிய மாட்டேங்குதே. இந்த சின்ன திமிங்கெல்லாம் குளத்தெல்லாம் கலக்கி விட்டுருச்சே. இங்க பாருங்க சின்ன முதலாளி, இது சாதாரண திமிங்கலம் இல்ல, நீல திமிங்கலம். என்ன முதலாளி, நம்ம அப்படியே தூக்கிட்டு போயிடுவோமா? பார்வையிலே அவ ட்ரெஸ் அவுத்துறாதரா. சும்மா ஏதாவது சொல்லி மனசை மாத்தாதீங்க. விருந்து ரெடி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கலாம்ல. அப்படியெல்லாம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. கை கெட்டது வாய் கெட்டாம போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? அதுவும் சரிதான். உங்களுக்கு எல்லாம் சின்ன முதலாளி கண்டிப்பா விருந்து தருவார். முதல்ல வந்து வண்டி எடுப்பா, இல்லைன்னா வந்த வேலையை முடிக்க முடியாம போயிடும். சரிடா நீ போடா, இதை விட முக்கியமான வேலை இருக்கு. அதுவும் சரிதான். வா வந்து வண்டி எடு. அதெல்லாம் பண்ணலாம்ப்பா. ஆச்சாரப்படி குளிச்சு ட்ரெஸ் பண்ணி இத்திக்கிற முதலாளிங்க முன்னாடி முகம் காட்டவாத நிக்கட்டுமே. மீதியே ஸ்கிரீன்ல பார்க்கலாம். என்ன வா. மென்டல் 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 போயிடலாம். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இவளை மிதிச்ச கொள்ளணும்டா. பசங்க விளையாடும் போது பால் வந்து விழுந்துருச்சு. இத முதலே சொல்லி தொலைய வேண்டியதானே. ஐயோ, இது நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட பையன் தானே. இதுல எங்க இருந்து வருதுனே தெரியல. நீ யாருமா கண்ணு? இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்ல. தினம் யாரையாவது தொந்தரவு பண்ணலன்னா இவங்களுக்கெல்லாம் தூக்கமே வராது. இந்த பாழா போனவங்களால உனக்கு இப்பெல்லாம் தூக்கமே வருது இல்லல்ல? வா. ஆமா, உன் பேர் என்ன? பாவம், பயந்துட்டியா? அண்ணே. முகமது அண்ணே, எங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. நீ இந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்துட்டியா? எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணை டார்ச்சர் பண்றத பார்த்ததும் பாவப்பட்டு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அதுவும் நல்லதாம்மா. அவளுக்கு ஒரு துணையா இருக்கும், நமக்கும் ஒரு ஆளாச்சு.
ஏப்பா இவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. டேய் முகமது, பயங்கரமா பசிக்குது, சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா கொடு. டேய் சாருங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கடா. எதையாவது கொடுனா என்ன அர்த்தம்? ரோட்ல சுத்திக்கிட்டு திரியிற நாயையும் புனியும் பிடிச்சி தந்துடாத. நல்ல நம்பர் 1 புட்டும் மத்தி குழம்பு எடுத்துட்டு வா. சார் நீங்கெல்லாம் பெரிய ஆளுங்க சார், நல்ல பொருளை மட்டும்தான் கொடுப்போம். உன்னுடைய முதலாளி சொல்லி தந்ததெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன்டா. நீ தானடா அவனுக்கு அசிஸ்டன்ட், அவன் சொல்றத தானே நீயும் செய்வ. இங்க பாருங்க சார், என்ன தப்பு சொல்லாதீங்க, நான் எப்பவும் நல்ல பொருளை தான் சாப்பிட கொடுப்பேன். பாருங்க சார், இவ ஒண்ணு என் சொந்தக்கார பொண்ணு இல்ல. பாக்கறதுக்கு பாவமா இருந்ததால ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன், அவ்வளவுதான். பாருடி, இப்படி கண்டவங்களுக்குலாம் எதையாவது வாங்கி கொடுத்து உன் சாப்பாட்டுல மண்ணள்ளி போட்டுக்காத. இது யாரு முகமது? வெளிநாட்டு பொண்ணு. வெளிநாட்டு ஆளுனாலே பாஸ்போர்ட் இருக்கான்னு செக் பண்ற அதிகாரம் போலீஸுக்கு இருக்குல்ல. யார் மூஞ்சில எச்சி துப்புறியாடி? பரவாயில்லையா, விட்டு தள்ளு. பாவையா, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்ல, தெரிஞ்ச ஆளு தான் அங்க போலீஸ் ஆபீசரா இருந்தாரு. ஊரே மிரட்டி எடுத்துரும் அந்த மனுஷன். ஆனா அந்த அளவுக்கு அந்த நல்ல மனுஷன் கிடையாதுங்க. நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. என்னையா மோப்பம் முடிச்சிட்டு இங்க வரைக்கும் வந்துட்ட? நான் சும்மா வாசுவை தேடி தான் வந்தேன். சத்தமா ஒரு தடவை கூப்பிட்டா அவன் எங்க இருந்தாலும் வந்துருவான்ல. நீங்க உள்ள வாங்க, இந்தாங்க வந்ததுக்கு ஏதாவது சாப்பிட்டு போங்க. என்ன தெரியலப்பா, அப்படிதான் பேசிக்கிறாங்க. ஆமா எங்க பாரு. வா வா. என்னையா வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க? உன்னையும் மணியனாவையும் 3 நாளா ஆளையே காணோம். கீர்த்திக்கரை சந்த பக்கமே வரல. இல்ல வாசுகி, நாங்க ஒரு சின்ன வியாபார விஷயமா அங்காடி தெரு வரைக்கும் போயிருந்தோம், அதான். நடக்கட்டும் நடக்கட்டும். நீங்க 2 பேரும் 3 நாள் வட்டியும் காசையும் கையில எடுத்து கொடுத்துட்டு இடத்த விட்டு காலி பண்ணுங்கடா. குடு, எடுத்து குடு. மொத்தமா கேட்டா எப்படி? பாதி இப்ப தந்துடுறேன். அங்க சுத்தி இங்க சுத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன், பார்த்து பண்ணு வாசுகி. அது சரி, கை நீட்டி காசு வாங்கும் போது இதெல்லாம் சொல்லல. வாசந்திக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும்ல. நோ 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 சிஸ்டர், நோ 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 சிஸ்டர். அது வாசுகி, கொஞ்சமாவது மிச்ச மீதி வைமா. மணியா, எனக்கு காசு கரெக்டா வேணும். ஒழுங்கா வேலைக்கு போ. குடும்பத்துக்கு 3 வேளை சாப்பாடு போடணும்ல. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 2000.